இவள் பாவி எப்ப பார்த்தாலும் மேக்கப்ல நிப்பாள். என்னப்பா இப்ப என்னது கரைஞ்சோ நிக்கிறீங்க? நான் ஃபவுன் காஃபி மீட்டிங்க்கு போகணும்னு தெரியாதா உங்களுக்கு? சலூன்ல போய் ஹேர் கட் பண்ணணும், ஃபேஷியல் செய்யணும், இன்னும் எத்தனை அலுவல் இருக்கு. நீங்க தான் ஷாப்பிங் போகணும். ஷாப்பிங்கா? இப்ப என்னதுக்கு ஷாப்பிங்? அண்ணன் அந்த மகன் ஆண்டனோட ஐடி ட்ரில்லுக்கு போயிட்டு வரலாம் தானே? என்ன ஐடி ட்ரில்லுக்கோ? அங்க போனா முன்வெட்டு பாக்கியமும் பின்வெட்டு யோசப்பும் எங்களை பற்றி என்ன நினைக்குங்க? நாங்க எல்லாம் ரியால் மேட்ரோக்கு தான் போகணும். நீங்க தான் போட்டு வாங்க. அது சரி, தானே சாமான் பண்ற சாமான் விலையும் நாய் பேய் விலையும் ஏறிக்கொண்டே போகுது. அதுக்கு சாப்பிடாம இருக்கிறீங்க. 3 நேரம் இல்ல 4 நேரம் நல்லா கொட்டுறீங்க தானே? அது இல்லையப்பா, எல்லாம் கொஞ்சம் எல்லாத்துலயும் சிக்கனமா இருக்கணும்னு தான் நீ சொல்ற. 2 வேலை செய்யற எனக்கு தான் தெரியும் கஷ்டமாண்டா என்னண்டு. அவள் ஓசும் எடுத்தோண்டு வட்டி காசும் வருது, களவாரண்டு வேலை கூட. என்னத்த பெருசா கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு விளங்கி. என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. ஆபாலோஸ் வேற வட்டி காசும் வருது. பொறு அது ஆபேலோஸ் இல்ல ஆபாலோஸ். இந்த மாதிரி இந்த சனமெல்லாம் புள்ளையா சொல்லி கொண்டு தெரியுது. அதுவே நீ சொல்லி கொண்டு தெரியாத வெக்கமா கிடக்குது எனக்கு. இப்போ உனக்கு என்ன 3 நாள் கிறிஸ்மஸ் ஆக்கள் வருவினா அதுதானே? ஓமோ எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவினா. அது பார்க்க நண்பர்கள் வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் வரத்தானே செய்யும். எந்த கூட்டாளி மாதிரி தான் வருவினா. நான் நீ போத்தல் எடுக்கணும், பொரியல் சாப்பிட அந்த மாதிரி அசத்தோணும். அறவையெல்லாம் லாரன்ஸ் வீட்டு கிறிஸ்மஸ் அந்த மாதிரி, மிரிஷா வீட்டு கிறிஸ்மஸ் அந்த மாதிரி நான் கறிக்கணும். அடச்சி உண்ட பேர்ல உனக்கு ஒரு பெருமை வேற. சரி நான் உடுப்பு மாத்திட்டு அவசரமா வட்டி காசு மட்டும் போனேன், போயிட்டு வரேன். என்னம்மா கற்பனையில மிதக்குறீங்க போல? கிறிஸ்மஸ் பார்ட்டி எப்படி செய்யலாம்டா? எந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்பான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலாம் இல்ல. நீ கொஞ்சம் உதவி செய்யணும்ப்பா. எனக்கு நேரம் இல்ல. எனக்கு இந்த ஜெர்மன் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி இருக்கு, அதுக்கு நான் போக வேணும். முதல் இரவு கிறிஸ்மஸ் பூசைக்கு போகணும், சரியோ? வேணும் உடுப்ப போட்டு காட்ட வேணாமே. உங்களோட பர்த்டே ஏண்டா இவ்வளவு பெருசா செய்வீங்க? இது ஏசு நாட்டு பர்த்டே, இவ்வளவு பெருசா செய்யணும். ஏன் அப்படி செய்த என்ன நன்மை? அவருக்கு செஞ்சா தானே உங்களையும் குறை இல்லாம பார்த்து கொள்ளுவார். மற்ற எல்லோரோடும் செஞ்சா தானே அவருக்கும் செஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க கொண்டாடுங்க, நான் சில நேரம் தான் நிற்பேன், இல்லாட்டி ஒண்ணு செய்யலாம். மற்ற புள்ள என்ன நினைக்குங்க? கதைக்கிறார்கள், கதைக்கட்டும். கிறிஸ்மஸ் பார்ட்டியை பத்தி தான் கதைக்கிறோம். நான் நிக்க மாட்டேன். எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, நான் இங்கே நிக்க மாட்டேன். என்னடா சொல்ற? வீட்ல ஒரு விசேஷம் நடக்குது, 2 பேரும் இல்லையா? என்ன இது? பட்டு என்ன நினைக்க போயினா? யாரு வாரது? உங்களையும் அப்பாண்டையும் ஃப்ரெண்ட்ஸும் சொந்த பண்ணம் தானே. நீங்க பழைய கதையெல்லாம் காய்ச்சி கொண்டிருப்பீங்க, எங்களுக்கு விஷயம் இல்லை வரும். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஊர் வம்பு கதைப்பீங்க, இதுக்குள்ள நாங்க இல்லாத வர வம்பு கதை தானே. நீங்க மெட்டாக்களை பெட்டி கதை காட்டி அவங்களும் உங்களை பெட்டி கதைக்க மாட்டாங்க. சரி நானும் அப்பா அம்மா கடைக்கு போட்டு வரோம். இங்க பெல் அடிச்சா துறக்குறீல, சரியோ? சரி வேறைக்கு சாக்லேட் வேணும்னு வாங்க. நாப்டிஷுக்கு ஒன்றும் வீட்டுல இல்ல. ஓவோ பெல் அடிச்சா துறக்காத. இந்த மனுஷன் இதை எவ்வளவு தெரிஞ்சா சொல்றேன். சாமான் வேண்டி களைச்சு அந்த சாமான் எடுத்து வை. சரி இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சமையலுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தி வை. அதோட வீடை கொஞ்சம் புறாக்கி வையடா. அது சரி, என்னப்பா சமையல்? எனக்கு தெரியாதா? முதல்ல ஷோர்டேஜ் கொடுப்போம், பேருந்து மத்துக்கு போறாண்டி, கடைசியில நல்லதா ஒரு நாப்பி செய்யணும். சமையல் சாப்பாட்டை என்னோட விட்டுருங்க. அதுத போது யாரு? நானு. அப்ப கலக்க போது மிருவோ மறந்துடாத.
இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு டேஸ்டா டேபிள் பீஃப் செய்யணும். வேறப்பா காலேஜ் வாரம் அடட மேரி வா வா இது என்னடி அப்பா கனாலத்துக்கு பிறகு சும்மா தெரியாதேக்கா. என்னப்பா மெலிஞ்சு போன என்ன விஷயம்? என்னத்த செய்யறது, கஷ்டமும் இந்த நாட்டுல என்ன இங்க சந்தோஷம், பிள்ளைகளாலையும் சந்தோஷம் இல்ல, குடும்பத்தாலையும் சந்தோஷம் இல்ல. சரி, அங்கேயும் இது எல்லா விட்டையும் இப்படிதானக்கா. வந்து வாச்சுது எங்களுக்கு. சரி, என்ன விஷயம்? அது வந்து ஒரு உதவி ஒன்று கேட்டு வந்தேனாக்கா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. என்ன உதவி? சிலோன்ல அம்மாவை சீரியஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறான். என்னவா? என்னவோ ஹார்ட்டுக்கு போற வயிறு அடைச்சு போட்டுன்றாங்க. என்ன வயரு? அதான் எனக்கு முன்னும் விளங்கியல. சீவுக்கு தான் வயிறு கட்டிருக்குன்னு இது இன்னும் ஹார்ட்டுக்கும் பயம் போகுதுன்றாங்க. என்னத்தை பொருத்திக்க போறாங்களோ ஒன்றும் விளங்கியல. காசு மட்டும் கேட்குறாங்க. என்னடா காசும் இப்போ இல்லை, அதான் மாறி தந்தீங்களா 6 மாசத்துல திருப்பி தந்துடுவேன். ஐயோ மேசி புறநினைக்காத. எங்கட காசும் இப்பதான் முடிஞ்சது. இப்பதான் கடைக்கு போட்டு வரோம். இந்த மாசம் எங்கள்கிட்டையும் கொஞ்சம் கஷ்டம்தான். பெற்ற மாமிக்கும் அம்மாவுக்கும் அனுப்பினாதால கடை அருவாசியும் போயிடுச்சுது. நானும் மாவாஸ்லோ வேலையும் அப்படி இப்படியாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னென்ன உங்களைத்தான் நம்பி வந்தேன்னா யார்கிட்டயாவது மாறி தந்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு அப்படியே திருப்பி தந்துடுவேன். என்னப்பா செய்யறது? இருந்தா தருவன் மேரி. எங்கள்கிட்டயும் இந்த முறை கொஞ்சம் கஷ்டம் என்றபடியே தான் ஒன்றும் செய்யலாம இருக்குது. குறைனையாம வேற யாரையும் கேட்டுப்பாரு. உங்களுக்கு தெரியாது, உங்களோட தான் பலர் என்னண்டா யார்கிட்ட நான் போய் கேட்குறது. சரி, நான் பாருங்க. சரி சரி போயிட்டு வா. இப்பதானே வந்த, நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்களே. கேட்டு சாப்பிட்டு போனா பெரிய நடிக்கவா போது. நீ போட்டு வா. சரி வா. அது சரி, எந்த அம்மா காக்கும் அப்பா காசு அனுப்பினி? சும்மா சொல்றதானே? சும்மா சொல்றதுக்கு எண்டாக்கள் தானே கிடைச்சு உண்டாக்கள் சொல்லியிருக்கலாம் தானே? சரி சரி, இப்படி ஆக்களை நீ வந்தா நான் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். சரியோ, நான் இங்க பேங்க் போட்டு வரேன். சரி சரி போயிட்டு வா. போ. அப்பா கொஞ்சம் காசு தாங்கோ, சுவிஸுக்கு டிக்கெட் எடுக்க. இப்பதானே அம்மா பேங்குக்கு போனவா, சொல்லியிருந்தா அடுத்து தந்துருப்பா தானே. அது சரி, நல்ல நாள் பெருநாளுக்கு வீட்டே நிக்க மாட்டீங்களா? அப்படியே அங்க ஒரு நீங்க ஒரு நாள் உண்டு. ஹலோ வணக்கம், வாங்கோ இருங்கோ. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சுனாமியால் பாதிக்கப்பட்ட தாய் தந்தை இழந்த அனாதைகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் டைமில் காசு சேர்த்து அனுப்பணும். அதுதான் நீங்களும் உங்களால் முடிந்த. எங்கே அனுப்புறீங்க? சிலோனுக்கு தம்பி. யாருக்கு போ தம்பி, அங்கே சிஸ்டர்ஸும் ஃபாதர்ஸும் தான் இவங்களே பராமரிக்கிறோம். நாங்கள் அவங்களுக்கு அந்த மிஷனுக்கு அனுப்பினா அவர்களுக்கு தேவையானது செய்வீங்க. ஓம் நல்ல விஷயம்தான். நாங்க தான் அனுப்புறோம்ட்டு அவருக்கு தெரியுமா? அங்கே இருக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் செய்யும் உதவியாகத்தான் வாழ போகிறோம். விளக்கை கொடுப்பது விளக்கை அறியாமல் இருப்பதுதான் உதவி தம்பி. இந்த வைஃபும் இப்ப வீட்டுல இல்ல, உங்களுக்கும் கொஞ்சம் காலமா கஷ்டம். போன மாசம் தான் அனாத மடத்துக்கு காசு அனுப்பினாங்க. அதான் இந்த முறை கொஞ்சம் நினைக்காதீங்கோ. என்ன பார்த்து எடுத்து கொடுங்க. சும்மா இருடா, இவங்களுக்கு எங்கட கஷ்டம் எங்க தெரிய போகுது. அதான் இந்த முறை அடுத்த முறை பார்ப்போம். ரெண்டு நினைக்காம போயிட்டு வாங்கோ. சரி பிரதர், வாரம். சரி, கேட்டு ஒன்றுதான் நிறுத்தணும். நானே நீங்க எடுத்து தூக்கி கொடுக்க போறீங்களாட்டு. இப்படியே நீ ஆக்கள் வந்தா நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் இல்லையா? இந்த சனத்தோட காலம் தள்ளவே இயலாது. அவ ஒருத்தி அம்மாக்கு ஹார்ட்ல காப்புல இருந்துட்டு தான் நொடிக்கிறா. இவ சுனாமி பாதிப்பட்ட காசு தாண்டினா நாங்க எங்க போறது? எனக்கு கண்டா ஒன்று புழங்குது இல்ல. என்னம்மா புடுபுடுத்து கொண்டிருக்கிறீங்க? அவங்கள்ட்ட காசு இல்லாதபடியா தான் நீ கேட்கீங்க. உங்கள்ட்ட நிறைய இருக்கு தானே, நீங்க கொடுங்களே.
அந்த காசு வட்டி கொடுத்தாலும் காசாவது வரும் தெரியுமா உனக்கு? நீங்க தான் சொன்னீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யணும், ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம்ட்டு. இப்ப ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? எனக்கு நீ அட்வைஸ் ஒன்றும் செய்யாத. உண்ட வேலை நீ போய் பே, சரியோ? இந்த மனுஷன் எந்த நேரம் கத்திக்கொண்டே இருக்கா. ஹலோ ஹலோ ஹலோ, யார் கேட்கறது? நான் தான் கொழும்பில இருந்து சாந்தி கதைக்கிறேன். மறந்துட்டியே? அரே சாந்தி, உன்னை என்னப்பா மறக்க முடியும்? நீங்க முன்ன குடும்பம் தான் எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க வெளிநாட்டுக்கு வாரத்துக்கு. எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறோம். சிலர் இருந்தோம் இல்ல. என்னடி அப்பா சொல்ற? என் மகனை பிடிச்சு கொண்டு போய் ஜெயில வச்சிருக்கிறாங்க. அட என்னவா? இப்ப என்ன காரணத்தோடைய பிடிக்கிறாங்க? எதுவும் லோயரை வச்சு எடுக்கலாது? நாங்கள் இப்ப வீடு வாசல் இல்லாமல நாத மாதிரி வந்திருக்கிறோம். லோயருக்கு லட்சக்கணக்கில் கேட்கிறாங்க. அதுதான் கேப்ப உதவி என்று அடிச்சு நான் மிரிசா உண்ட காலை பிடிச்சு கேட்கிறேன். கொஞ்சம் பண உதவி செய்வீங்க? ஹலோ, ஒண்ணும் கேக்குது இல்ல? இரு, நான் கதைக்கிறது கேக்குதா? ஹலோ இரு, கடவுளா நினைச்சு உன்னதான் நம்பி கேட்கிறேன். ஹலோ, ஒன்னும் கேக்குது இல்ல, கரகர இருக்குது சரியா? இல்லைன்னு சொல்லிடாத மிரு. என்ன சத்தத்தை காண இல்ல? ஹலோ மிரு, எனக்கு கொஞ்சம் பண உதவி என்று தான் சொல்லுறேன். விளங்க இல்லையா? ஒன்றும் கேக்குது இல்ல, கரகர இருக்குது. நான் திருப்பி தருவேன் மிர்சா. ஹலோ, உன்னை தவிர எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல. கேக்குதா? ஒன்றும் கேக்குது இல்ல. மகன் வழியால வந்த உடனே வெளிநாடு அனுப்பி உங்களோட காசை வட்டியோட தருவேன். மிரு, லோரன்ஸ் கிட்ட சொல்லி எனக்கு உதவி செய் மிருசா. உன்னை கெஞ்சி கேட்கிறேன். கேக்குதா மிருசா? அல்லது கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறியா மிருசா? ப்ளீஸ். ஒரு வேலை இல்ல. ஏனம்மா கேட்டும் கேட்கலன்னு போய் சொன்னீங்க? உனக்கு கேட்டது? எனக்கு நல்லா கேட்டது. அந்த ஆன்ட்டி அழுதது நல்லா கேட்டது. உனக்கு கேட்டது இல்ல? அப்ப நீ தூக்குடு. என்கிட்ட இருந்தா நான் கட்டாயம் கொடுப்பேன். என் கிண்ட கதையும் வாங்கிட்டு இதுக்கு நான் கொடுக்கூடாண்டா நாங்க போறது. நானும் பாக்குறேன். உனக்கு வாய் சரியா கொழுத்து போகுது. வாய் பத்தி ஒண்ணு இல்ல சரியோ? அப்ப என்ன ஊமையா பெற்றுட்டான் தானே? இந்த மென்சியோட ஒண்ணும் கதை கேளாது. விசால் முடிச்சிட்டு போல. எல்லா அலுவலம் முடிஞ்சுதானே? குணமாய் அந்த மாதிரி சூப்பர் சமையல செய்து வச்சிருக்கு. குறை ஒண்ணு பெறக்கூடாது என்ன? ஓமோ, நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துருவேன். ஹலோ ஹலோ, யார் இருக்கிறது? நான் தான் உங்க ஃப்ரெண்ட் கதைக்கிறேன் ஃபேட்டிமா. பாத்திமா, சொல்லு சொல்லு. மிரு, எனக்கு இன்றைக்கு திடீரென வேலை போட்டுட்டாங்க. அதால உங்களோட கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு வர முடியல. சாரி. என்ன பாத்திமா அப்படி சொல்லிட்டேன்? நீங்க வருவீங்கன்னு ஸ்பெஷலா சமையல சமைச்சு வச்சனாங்க. என்ன செய்யறது, குரனைக்காத. இப்ப இறங்க போறேன். வைக்கிறேன் டெலிஃபோன். என்ன பாய். என்ன மனுஷன் காட்டு? இன்னும் ஒருத்தரையும் காணல. என்னம்மா உங்களோட ஆக்கள் இன்னும் மருதனையும் காணல? அதைத்தானே நானும் பார்த்து கொண்டிருக்கேன். இந்த போத்தலோட எப்பமாட்டா ஒருத்தனையும் காணல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஷோல விரும்பின பார்த்துட்டு போலாமண்டா ஒருத்தனையும் காணல. சமைச்சதெல்லாம் வீணா போயிடுச்சு. சாப்பாடு மாற போது எவ்வளவு கஷ்டப்பட்டு நானும் கோயிலுக்கும் போகாம சமைச்சு வச்சிருக்கேன். எல்லாருக்கும் பணத்தடிப்பு வாரண்டு போட்டு காலை வாரி போட்டது. ஒரு கல்யாணத்துக்கு டெலிஃபோன் அடிச்சு பாப்பா பேர் பாப்பா. இங்க அப்ப ஒரு தடவை எடுக்குதல் இல்ல, இல்லாட்டி எடுக்காமல் இருக்கணும். இந்த குடியார கூட்டமாவது வருமாண்டா ஒருத்தனையும் காணல. சமைச்சதெல்லாம் உண்மை அநியாயமா தான் போயிடுச்சு. வருமாண்டுட்டு வீடை டெக்கரேட் பண்ணிட்டு ஒரு நாயம் காணும். உங்களோட ஃப்ரெண்ட் சாந்தி ஆண்டி அவட மகனை ஜெயில இருந்து எடுக்க காசு கேட்காத மாதிரியே இருந்து நீங்க
இப்ப நீங்க கூப்பிட்ட உங்களை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் காது கேட்கல போல. என்னப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஆனது? சுனாமியால அந்த பிள்ளைகளுக்கு காசு சேர்க்க வந்த ஆட்களை நீ அனுப்பினீங்க. அதுக்கு சாப்பாடும் தண்ணியும் இல்லாம வந்தீங்க. இப்ப நாங்க குடிய சாப்பாடையும் வச்சுக்கொண்டு இங்க காவல் இருக்கிறோம். இருக்கிறவருக்கு கொடுக்கறதுல என்ன பிரயோசனம்? இல்லாததுக்கு தானே கொடுக்கணும். மேரி ஆண்டி அவங்களோட அம்மா வருத்தத்தினால் சீரியஸா இருக்கிறா. உதவி செய்யுங்க திருப்பி தாரணம் தான் கேட்டது. எத்தனை போய் சொல்லி அனுப்பினீங்க. இப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேற இல்லைன்னு எவ்வளவு கவலைப்படுறீங்க. அவ தன் தாயை நினைச்சு அவக்கு உதவி செய்ய முடியலன்னு எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பா. இப்ப தெரிஞ்சுதா நாங்க சொல்றேன் ஒரு நியாயம் இருக்கு. என்னை தேடு சகலதும் உன்னை தேடும். நான் நோயாளியாக வந்தேன், நீங்கள் என்னை காணவில்லை. மேரி தன் நோயாளி தாய்க்காக உதவி கேட்டு வந்தாலே உதறி தள்ளினீர்களே, அங்கே என்னை உதறினீர்கள். நான் அனாதையாக வந்தேன், நீங்கள் என்னை காணவில்லை. சுனாமியால் அனாதை ஆக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும்படி வந்தேனே, என்னை உதாசீனப்படுத்தி அனுப்பினீர்கள். ஒரு தவறும் செய்யாமல் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தேன், என்னை விடு